வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் 2 டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து அடுத்த வாரம் கேப்டன்சிக்கு யாரை நாமினேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டீப்பான டிஸ்கஷன் டீம் பிக்குள்ளே போகிறது. விஷ்ணு, தினேஷ் மற்றும் மணிச்சந்திரா டிஸ்கஸ் பண்ணி ஒரு 3 பேரை செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒன்று ஃபஸ்ட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா மெயின் பிளேயராக வந்து மணிச்சந்திரா, அதுக்கப்புறம் வந்து கூல் சுரேஷ், அர்ச்சனா, தினேஷ் இந்த கேட்டகரிலாம் செகண்ட் ஆப்ஷனில் வைக்கலாம். ஸோ மெயின் ஆப்ஷன், ஸோ மொதல் ஆப்ஷன்னு நம்ம வின் பண்ணிடணும். ஆப்போசிட்டில் யார் வராங்கலாம் பார்க்கக்கூடாது, நம்ம வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பை தான் பார்க்கணும் அப்படின்றது தெளிவாக பிளான் பண்ணுறாங்க. ஆப்போசிட் சைடில் வந்து ஒருவேளை நம்ம வீட்டுக்குள்ளேயே செலக்ட் பண்ணால் நம்ம 2 பேர் செலக்ட் பண்ணிடுவோம், பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே செலக்ட் பண்ணால் நம்ம 2 பேர் செலக்ட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ற மாதிரியும் ஒரு பிளானும். ஒருவேளை 2 வீடும் கலந்து செலக்ட் பண்ணால் அனன்யா இல்லை விஜய் ஓட் போட்டுருவோம், 2 பேரையும் யாராவது ஒருத்தர் கேப்டன் ஆக்கிடுவோம். அவங்கள தவிர வேறு யாரும் கேப்டன் ஆகக்கூடாது. அனன்யா வந்தாலும் இந்த பொறுப்பு என்ன, பதவி என்னன்றது தெரியும் அப்படின்ற மாதிரி விஷ்ணு திட்ட போகிறாரு. ஸோ 2 ஆப்ஷனும், ஸோ ஸ்மால் பாஸ் பிக் பாஸ் பிரிவினையோட செலெக்ஷன் வந்தால் அதுக்கு ஒரு திட்டமோ, இல்லை 2 வீடும் கம்பைன் பண்ணி எதனா ஒரு வச்சாலும் அதுக்கு ஒரு திட்டமோ அப்படின்ற மாதிரி 2 திட்டத்தையுமே வகுத்து வச்சுருக்காங்க டீம் பி. இதுக்கு டீம் ஏன் என்ன பிளான்னு தெரியல. நேற்றே வந்து பூர்ணிமா கேப்டன் ஆகணும், அதுக்கப்புறம் விஜய் வர்மா அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது. அது என்ன பண்ண போகிறாங்கன்றது தெரியல. இது ஒரு விஷயம் நடந்துட்டுருது. 2வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் பெட்ரூமில் ஸ்மால் பாஸ் பெட்ரூமில் ஒரு பயங்கரமான டிஸ்கஷன் போகுது. விஜய் வர்மா வந்து ஒவ்வொருத்தரை பற்றியோட அனலைசஸை ஓப்பனாக சொல்கிறார். அவர் வந்து நான் வெளியே இருந்து பார்த்ததுக்கும் உள்ளே வந்து பார்த்த டிஃப்ரென்ஸ் என்னெல்லாம் இருக்குது, நான் என்னென்னலாம் பார்த்தேன் அப்படின்றத பல விஷயங்கள் ஓப்பனாக சொல்கிறாரு. ஸோ இதில் வந்து விஷ்ணு வந்து ஸ்போர்ட்டிவ்னஸ் இருக்கா அப்படின்றத எனக்கு ஒரு கேள்விக்குரிய. அர்ச்சனாவை பற்றி போன வாரம் அப்படி என்ன அவ்வளோ புலம்பியிருக்கான், அவ்வளோ விஷயங்கள் பேசியிருக்கான், இதெல்லாம் பண்ணியிருக்கான், சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்கான். இப்போ பார்த்தியா அர்ச்சனா கூட போய் சேர்ந்துட்டான், இதெல்லாம் என்னங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்படிதான் எனக்கு புரியல. 2 பேரும் அவ்வளோ சண்டை போட்டாங்க, எப்படி போய் ஒன்றா சேர்ந்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நிக்சனும் கேட்குறாரு. ஸோ இந்த வீட்டில் நிக்சன் நீங்கள் கூட தான் மாயா கூட அவ்வளோ இது பேசுனீங்க, இதெல்லாம் பேசுனீங்க, அதுக்கப்புறம் மாயா கூட நீங்கள் போய் சேரலையா, நீங்கள் அப்படி இருந்தால் நீங்களும் ரோசமாக இருந்திருக்கணும்ல, அதே இவங்க சேர்ந்தா தப்பு அவங்க சேர்ந்தா ரைட்டா, புரியலையங்க எனக்கு. இந்த வீட்டை பொறுத்தவரையும் மொதல் விஷயம் தெரிஞ்சுக்கணும் மக்களே, சண்டை வரதான் செய்யும். அந்த சண்டையை சால்வ் பண்ணுறதுக்காக பிக் பாஸ் டீமே ஒரு டாஸ்க்கை வச்சு இதுவும் பண்ணுவாங்க. ஸோ அந்த சண்டையோட ட்ராவல் பண்ண முடியாது. ஒரு சண்டை வரும், முடிவு வரும், ஒன்று சேருவாங்க, திரும்ப வேறு சண்டை வரும், இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த வீட்டை பொறுத்தவரையும் நடக்கும். ஸோ அதனால் யார் எப்போ சேருவா எப்படி மாறுவான்றது நம்மளால் கணிக்கவும் முடியாது, சொல்லவும் முடியாது. இது ஒரு விஷயம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நான் விஷ்ணு வந்து சின்ன சின்ன விஷயங்களும் சரி, குறிப்பாக இந்த கேப்டன்சியே கிடையாதுங்க, இந்த வாரம் கேப்டன்சியே பண்ணலைங்க அப்படின்ற மாதிரி விஜய் வர்மாவோட குற்றச்சாட்டு நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அப்படியே விஜய் வர்மா என்ன சொல்கிறாரோ அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அவர் கேப்டனாக சில இடங்கள் எங்கெங்கெல்லாம் தவறினாருன்னு நான் சொல்கிறேன் பாருங்க மக்களே. ஒரு ஃபுட்டு எல்லா பிக் பாஸ் வீட்டோட எல்லாருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணி தான் ஃபுட்டை டிசைட் பண்ணணும். ஆனால் டிசைட் பண்ணலை. மாயா கிட்ட டிஸ்கஸ் பண்ணல, அப்புறம் விசித்ரா கிட்ட டிசைட் பண்ணல, யாருக்கிட்டுமே இது பண்ணாமல் அவராக ஒரு ஓன் டிசிஷன் எடுத்து அந்த கேங் கிட்ட மட்டும் டிஸ்கஸ் பண்ணி பண்ணுறதே மொதல் தப்பு. 2வது, ஸ்மால் பாஸ் வீட்டில் இருக்கும் வேலையே செய்ய மாட்டேங்கிறாங்கன்னா கேப்டனாக நீங்கள் போய் கேட்கணும். கேட்டுட்டு நீங்கள் செய்யலைன்னா கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஆனால் நீங்கள் போய் சொல்லவும் மாட்டீங்க, எதுவும் பண்ண மாட்டீங்க, ஆனால் கம்ப்ளைண்ட் மட்டும் பண்ணுவீங்கன்னா எந்த விதத்தில் நியாயம்னு எனக்கு தெரியல. அவங்க வேலை செய்யலையா நீங்கள் போய் கேளுங்க. கேப்டனாக கேட்டுட்டு அந்த பொறுப்பு தப்பு கேட்டுட்டு அவங்க மதிக்கலையா இது பண்ணலையா அப்புறம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. மொத்தமாக நீங்கள் போய் கேட்காமே ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறது ரொம்ப தவறான செயல் இருக்குது. ஒரு சில்லியான மேட்டராக பார்க்குறேன். அவங்க கொடுத்த வேலையை செய்யலை, அப்புறம் எதுக்கு நான் பேசிக்கிட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறதுலாம் இது அக்செப்டபிளே கிடையாது. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இப்போ என்னென்னா, ஸ்மால் பாஸ் வீட்டில் இருக்கவங்க வேலைலாம் செஞ்சுட்டு இருக்கோம், இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பிக் பாஸ் வீட்டில் இருக்கவங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பெருக்கல் வேலை, பாத்ரூம் கிளீனிங், இந்த மாதிரி வேலைகள்லாம் எதுவுமே பார்க்கலையே, அதுக்கு வந்து நம்ம ஸ்ட்ரைக் கொடுக்கலாமா, பெல் அடிக்கலாமா அப்படின்ற மாதிரி விஜய் வர்மா பேசிட்டு இருக்காரு. அப்போ வந்து பூர்ணிமா சொல்லுங்க, நீ போய் ஸ்ட்ரைக்கு கொடுக்குறதா நீ பெல் அடி, ஆனால் அங்கே இருக்கவங்களாம் அப்படி வேற மாதிரி பேசி ஸ்ட்ரைக்லாம் கிடைக்காது, இதுக்கு வேஸ்ட்டு தான், நீங்கள் அடிக்கிறதும் ஒன்று அடிக்காம இரு, கம்முன்னு சைலண்டாக உட்காந்துரு விஜய் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பூர்ணிமா சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து தினேஷோட கேம் பிளேலாம் சொல்கிறார். தினேஷ்லாம் என்ன கேம் பிளே, நான் வெளியே இருந்து பார்க்கும்போது அப்பா சூப்பராக பண்ணுறாருப்பா, பயங்கரமாக பாயிண்ட் பேசுறாருப்பா, வேறு லெவலாக பண்ணுறாருன்னு நினச்சேன். ஆனால் வீட்டுக்குள்ளே வந்து தான் பார்த்தா தெரியா அவருக்குன்னு ஒரு தனியாக என்டர்டைன்மெண்ட் பண்ணுற ஜோனும் எதுவுமே இல்லைங்க, எதுவுமே கிடையாது. அவர்கிட்ட ஒரு திறமையும் இல்லாத மாதிரி தான் எனக்கு தெரியுது. எதனா ஒரு சண்டை நடந்தால் அந்த சண்டையில் வந்து அவர் பூந்து ஸ்கோர் பண்ணிட்டு போகிறாரு, சண்டையில் மட்டும்தான் அவர் தெரிகிறாரு. சண்டையில் எதனா ஒரு விஷயத்தை பண்ணி அப்படி ஹைலைட் ஆகணுன்றது மட்டும்தான் பார்க்குறாரு, தவிர அவருக்கான தனித்தன்மை இது எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி விஜய் சொல்கிறாரு. ஸோ அப்படிப்பட்ட விஜய் என்ன சொல்கிறது, அந்த அளவுக்கு பார்த்துருக்காரு. பட் ஓகே. அடுத்தது 2வது பார்த்தீங்கன்னா, இவரை பற்றி சொல்ல, என்னடா டே நீங்கள் விக்ரம்லாம் ஒரு டம்மி பீஸுரா, அவனெல்லாம் வீட்டுக்குள்ளே வச்சிருந்து நீங்கள் என்னடா நாமினேஷன் பண்ணுறீங்கன்ற மாதிரி நிக்சன் கிட்ட, நாமினேஷனே இப்படி பண்ணிடக்கூடாதா, அவனெல்லாம் வெளியே எப்பயோ போயிருக்குன்னு தெரியுமா, அவன் என்ன தான் பண்ணுறான் இதுவே பண்ணுறான் அப்படின்றது தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம். ஸோ யார் நிக்சன் முன்னாடியே சொல்கிறாரு. இதை தைரியமாக விஜய் நீங்கள் கொஞ்சம் இவர் முன்னாடியே கொஞ்சம் சொன்னால் நல்லாயிருக்கும். இதே அர்ச்சனா கலாச்சா மட்டும் பேசுவீங்க, கூட இருக்க விஜய் கலாய்க்கிறாரு, இவரெல்லாம் எதுக்கு நாமினேஷனில் போட்டு அமைச்சிருக்கணுன்ற மாதிரி கலாய்க்கிறாங்க. பட் இதை யாருன்னா விஜய் நீங்கள் டேரெக்டாக சொல்கிறது கூட டேரெக்டாக போய் விக்ரம் கிட்ட சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீங்கள் தினேஷ் கிட்ட இப்படி தான் அப்படின்றத நீங்களும் போய் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இந்த ஒரு விஷயத்த சொல்லிட்டு இப்படின்னும் போது ஜோவிகா ஹெல்மெட் ஆனது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு, என்னால் ஏற்றுக்கவே முடியலன்ற மாதிரி நிக்சன் ஒரு பக்கம் உட்காந்து ஃபீல் பண்ணுறாரு.
உடனே விஜய் இல்லைங்க ஜோவிகா வந்து டவுன் ஆகிட்டா, அவள் அந்த அளவுக்கு எனர்ஜிலாம் போயிடுச்சு. ஸோ அதை அவள் கேம் போயிட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் அவள் இப்படி போகிறது தான் கரெக்டு, இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா, அவங்க ஒரு விஷயம் கேம் அவங்க ஒரு டீமாக விளையாடுறாங்க, கேம் ப்ளே பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கான ஸ்பேஸ் அவங்க தனியாக விளையாடிட்டு எது வேணாலும் பண்ணிக்கிட்டோம். ஆனால் நீங்கள் ஒரு கேம் விளையாடுனீங்கன்னா நீங்கள் தனியாக விளையாடிட்டு நீங்கள் இந்த கேமுக்கு என்ன வந்திருக்கீங்க, எதற்காக வந்திருக்கீங்க, அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி கேம் விளையாடுங்கன்ற மாதிரி ஒரு தரமான அட்வைஸை வந்து யாருக்கு கொடுக்குறாருனா நிக்சனுக்கு கொடுக்குறாரு. இதை பார்த்து பண்ணுப்பா, அதை பண்ணுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. விஜய் நீங்களும் கூட சேர்ந்து எதனா பண்ணுங்க, அப்போ தான் இன்னும் தெரியும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, இன்னும் கொஞ்சம் லைம் லைட்டில் வரலாம். அந்த அளவுக்கு தெரியாத மாதிரி தான் எனக்கு தெரியுது. இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் சொல்லிட்டு இருந்தால் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடையாது. ஸோ அவர் பேசுகிற பாயிண்ட்லாம் கரெக்டாக இருக்குது. பட் பேச வேண்டிய சபை, பேச வேண்டிய இடத்துல இன்னும் நல்லா போல்டாக பேசினா நல்லா இருக்கும்ன்றதாங்க எனக்கு தோணுது. பாயிண்ட்டு அனலைஸ் பண்ணுறதுலாம் கரெக்டாக இருக்கா, ஆனால் அதை ஓப்பனாக வந்து ஸ்டேஜில் வைக்கிறதுன்றது வச்சா சூப்பராக தெரியும். பட் விஜயும் அந்த அளவுக்கு பெருசாக தெரிகிற மாதிரி 2வது வாரம் வருது, வைல்ட் கார்டாக போய் திரும்ப வெளியே போயிட்டு உள்ளே வந்திருக்கீங்க, கேம் பிளானை இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் அப்படின்றதான் என்னோட கருத்து. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி